கடலூரில் போலி நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுச் சென்ற இருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். உறவினருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறி போங்காட்டம் ஆடியவர்கள் சிக்கியது எப்படி? அடகு கடைக்கு பதற்றத்துடன் வந்த நபர் அவசர தேவைக்காக உடனடியாக பணம் வேண்டும் என கேட்டதால் நகையை சரியாக பரிசோதிக்காமல் ஊழியர் கத்தையாக பணத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். சிறிது நேரத்தில் நகைகளை உரசி பார்த்தபோதுதான் கடை ஊழியர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மாலைக்கட்டு தெருவில் ஹீராசாந்த் கோத்தாரி என்பவருக்கு சொந்தமான நகை அடகு கடை ஒன்று உள்ளது. இந்த கடைக்கு கடந்த 22ஆம் தேதி ஒருவர் அறக்க பறக்க ஓடி வந்திருக்கிறார். அவருடைய அவசரத்தை புரிந்து கொண்ட கடை ஊழியர், என்ன வேண்டும் சார் உங்களுக்கு என கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த நபர் தன்னுடைய உறவினருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது என கூறியிருக்கிறார். உறவினரின் மருத்துவ செலவுக்காக அவசரமாக பணம் தேவைப்படுவதாகவும் அப்போது தெரிவித்திருக்கிறார். தன்னிடம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் 3 சவரன் உள்ளதாகவும் அதை வாங்கிக் கொண்டு பணம் கொடுக்கும்படியும் கெஞ்சி இருக்கிறார். மருத்துவ செலவு என கூறியதால் தங்க நகைகளில் உள்ள முத்திரையை மட்டும் அடகுக்கடை ஊழியர் பரிசோதித்திருக்கிறார். பின்னர் அடமானம் வைத்த நகைகளுக்கு ஈடாக 1,90,000 ரூபாய் பணமும் கொடுத்திருக்கிறார். அந்த பணத்தை வாங்கிக் கொண்ட நபர் வெளியே தயாராக இருந்த தன்னுடைய நண்பருடன் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார். நகையை வாங்கிக் கொண்ட கடை ஊழியர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த நகையை தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கின்றனர். அப்போதுதான் அவை தங்க முலாம் பூசப்பட்ட கவரிங் நகைகள் என்பதை தெரிந்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இதை அடுத்து கடையின் உரிமையாளர் ஹீராசாந்த் கோத்தாரி சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் நகைக்கடையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். தங்க முலாம் பூசப்பட்ட கவரிங் நகைகளை அடமானம் வைத்து மோசடி செய்த 3 பேர் போலியான பதிவெண் கொண்ட காரில் வந்தது முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களில் இருவர் மயிலாடுதுறை மாவட்டம் அரசூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பூ என்கிற செல்வமணி மற்றும் லாலா என்கிற ராஜேந்திரன் என்பதும் உறுதியானது. தொடர்ந்து அவர்கள் இருந்த இடத்திற்கு தேடிச் சென்ற தனிப்படை போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் சிதம்பரம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சிதம்பரம் மட்டுமின்றி பல்வேறு இடங்களிலும் இப்படி போலி நகைகளை அடகு வைத்து அவர்கள் மோசடி செய்திருப்பது அம்பலமானது. அச்சு அசல் ஹால்மார்க் நகை போன்று கவரிங் நகைகளை தயார் செய்து கல்லா கட்டி வந்திருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து தங்கமுலாம் பூசிய நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஏற்கனவே இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது மீண்டும் நூதன மோசடியை அரங்கேற்றியிருக்கின்றனர். இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தொடர்ந்து மற்றொரு நபரை பிடிப்பதற்கு தேடுதல் வேட்டையில் போலீசார் இறங்கி இருக்கின்றனர். உறவினருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறி அடகு கடையில் தங்க முலாம் பூசிய கவரிங் நகைகளை அடகு வைத்து மோசடி செய்யப்பட்ட சம்பவம் சிதம்பரத்தில் வியாபாரிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.